ஹாய் வாங்க வணக்கம். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க சிக்கன் சுக்கா. கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் சுக்கா ரெடி. பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி நாளை மறுநாள் 3:50க்கு ரிலீஸ் ஆகிடும். ஃபுல் வீடியோ போட்டுருவேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். சூப்பராக இருக்கும் சிக்கன் சுக்கா. செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. நான் அப்போ தான் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சுட்ட சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. அருமையான ஒரு டேஸ்ட்டு. அருமையாக இருக்குது. வீட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு செய்கிறோம்னா குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காரம் போட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டான சிக்கன் சுக்கா ரெடி. சூப்பராக இருக்குப்பா அந்த சிக்கன் சுக்கா. செம்ம டேஸ்ட்டு கொடுக்குது. இந்த ஐடியா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் சுக்கா செய்ய சொன்னது என்னோடய சின்ன பொண்ணு. அவள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ நான் செய்கிறேன்னு சொன்னோன்னே ஐயோ அம்மா எனக்கு நாக்கெல்லாம் எச்சி ஊறுதுமா அப்படிங்கிறா. அவள் நேற்று தான் செஞ்சு சாப்பிட்ருக்குறாளுங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி நீ செய்ய போகிறேன்னு சொன்னோடனே எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது அப்படிங்கிறா பாருங்கள். சூப்பராக இருக்குது சிக்கன் சுக்கா. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜென்ஸாக இருந்தாலும் உங்கள் மனைவிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ காட்டுங்க. அவங்க அதே மாடலில் செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒன்லி இயற்கையான நம்மக்கிட்ட மளிகை பொருள் இருக்குது இல்லைங்களா? இயற்கையான பொருளை அதை மட்டும்தான் போட்டு செய்கிறது. ஓகேப்பா, சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து செமி கிரேவியாக செய்கிற மாதிரினாலும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வெந்துட்டு இருக்கும்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக சிக்கன் பொடி இது மாதிரி எதாவது சேர்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த வறுவல் மாதிரி வேண்டும் அப்படிங்கிறதால தான் நான் நல்லா தண்ணியில் சுண்ட வச்சு எடுத்துட்டேன். செமி கிரேவியாக எடுத்தாலும் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃபுல் வறுவலாக எடுத்தாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நாம் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் அனுபவிக்கணும். அவங்களும் நல்லதாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத யூடியூப்பில் நிறையா சமையல் வருது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கலை இது. சரிங்களா? என் பொண்ணுக்கு தெரிஞ்சது அதில் நானும் செஞ்சு போட்டிருக்கேன். ஓகேப்பா, சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து டாப் ரேட்டில் விற்கும் பாருங்கள். அப்போல்லாம் இந்த மாதிரி மாடல் செய்யலாம். இதுக்கெல்லாம் தக்காளியே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி நான் இது சிக்கன் மிளகாய் கறி போட்டிருந்தேன். அதுக்கு போது தக்காளியே தேவையில்லை. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. சரிங்களா? சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் சுக்கா ரெடிப்பா. சூப்பராக இருக்கும். செஞ்சு போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக சாப்பிடுவாங்க. சரிப்பா, எனக்கு வந்து நீங்களாம் நல்ல பயன் அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டுட்டு மூச்சு பிடிக்க பேசிகிட்டு இருக்கேன். சரிப்பா, ஓகே, பாய்.